ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வாக்கியங்களை. இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ ப்ரீவியஸ்லி பப்ளிஷ்டு வீடியோவில் 25 சென்டென்சஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் 25 சென்டென்சஸ். இதுவும் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஹேவன்ட் யூ கான் எட், இன்னும் நீ போகலையா? ஹேவன்ட் யூ கான் எட். ஸோ இந்த கேள்வியுடைய மீனிங் இன்னும் நீ போகலையா அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வியுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இதே மாதிரி இன்னொரு கேள்வியை நீங்களாக ஃப்ரேம் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அப்படி ஃப்ரேம் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மனப்பாடமாகும், ஞாபகத்தில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறப்ப நீங்களே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் மாற்றுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். டோன்ட் யூ கோ, நீ போக மாட்டியா? டோன்ட் யூ கோ. அந்த கோ அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக சாப்பிட்றது ஈட். டோன்ட் யூ ஈட், நீ சாப்பிட மாட்டியா? உட்கார்றது சிட். டோன்ட் யூ சிட், நீ உட்கார மாட்டியா? டோன்ட் யூ ரன், நீ ஓட மாட்டியா? இந்த மாதிரி நீங்களாக ஃப்ரேம் பண்ணணும். 10 சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். அப்போ தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் கேஷுவலாக இதை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, டோன்ட் வெயிட் ஃபார் மீ, எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். டோன்ட் வெயிட் ஃபார் மீ. டோன்ட் ரிலை ஆன் மீ, என்னை சார்ந்து இருக்காத, என்னை நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் ரிலை ஆன் மீ. லெட் த டோர்ஸ் பி க்ளோஸ்ட், கதவுகள் மூடியே இருக்கட்டும். லெட் த டோர்ஸ் பி க்ளோஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் 25 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 25 சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5 சென்டென்சஸ். ஐ ஹாவ் பெய்ட் த ஃபீஸ், நான் ஃபீஸ் கட்டிட்டேன். ஐ ஹாவ் பெய்ட் த ஃபீஸ். ஹாவன்ட் யூ பெய்ட் த ஃபீஸ் எட். எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஹாவன்ட் யூ பெய்ட் த ஃபீஸ் எட், நீ இன்னும் ஃபீஸ் கட்டலையா? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் ஆல் ஒர்க், வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இந்த ஒர்க் வேலைகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்ட்டு, லிட்ரேச்சர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் ஒர்க்ஸ் அப்படின்னு ப்ளூரல் வரும். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் ஆல் ஒர்க், எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? நோ ஒன் இஸ் ஹோம், வீட்டில் யாருமே இல்லை. நத்திங் இஸ் இன் தி பாட்டில், அந்த பாட்டிலுக்குள்ளே எதுவுமே இல்லை. இன் தி பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இந்த வீடுன்னு வர்றப்ப அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வராது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஐ ஆம் கோயிங் டு காலேஜ் சொல்லுவோம், ஐ ஆம் கோயிங் ஹோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த ஹோமுக்கு முன்னாடி டூ வராது, ஐ ஆம் கோயிங் ஹோம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் நோ ஒன் இஸ் ஹோம், வீட்டில் யாருமே இல்லை. லெட்ஸ் சி, பார்க்கலாம். அந்த வேர்ப் சி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு டிஸ்கஸ், லெட்ஸ் டிஸ்கஸ், ஆலோசனை செய்யலாம். லெட்ஸ் ஸ்பீக், பேசலாம். இப்படி மாற்றணும். இந்த மாதிரி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? வெயிட் ஃபார் 10 minutes, 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. வெயிட் ஃபார் 10 minutes. மே ஐ கோ இன்சைட், நான் உள்ளே போகலாமா? ஐ ஆம் வெரி டயர்ட், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன். ஐ ஆம் வெரி டயர்ட். லெட்ஸ் சேஞ்ச் த டாபிக், வேறு எதை பற்றி பேசலாமா? வேறு டாபிக் பற்றி பேசலாமா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ வாண்ட் அப்படிங்கிறது WH டைப் கொஸ்டின். மே ஐ கோ இன்சைட் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். ஸோ 2 டைப் கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டைப்ஸும் தெரியும். அதே மாதிரி வெயிட் ஃபார் 10 minutes, இது வந்து இம்பரேட்டிவ், ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறது. வெயிட் ஃபார் 10 minutes, அதாவது வேர்பில் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வாக்கியங்கள். வெயிட் ஃபார் 10 minutes. ஐ ஆம் வெரி டயர்ட், இது நார்மலான அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஆம் வெரி டயர்ட். லெட்ஸ் சேஞ்ச் த டாபிக், இந்த மாதிரி லெட் யூஸ் பண்ணியும் நிறைய சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். ஹவ் ஆர் திங்ஸ், எப்படி போயிட்டுருக்கு, எப்படி எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அதான் ஹவ் ஆர் திங்ஸ். திங்ஸ்னால் இந்த இடத்துல பொருட்கள் இல்லை, உங்களை சுற்றின விஷயங்கள்லாம்
நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறது தான் ஹவ் ஆர் திங்ஸ். ஹவ் இட் இஸ் கோயிங் ஆன், உங்கள் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியும் கேட்கலாம். ஹவ் இட் இஸ் கோயிங் ஆன். இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஹியர், எல்லாமே நல்லா இருக்கு. எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஹியர். ஹாவ் யூ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், காலையில் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? ஹாவ் யூ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட்? ஐ ஹாவ் ஹேட், நான் எடுத்துக்கிட்டேன். ஐ ஹாவ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட். வாட் ஆர் யூ லுக்கிங், என்ன பார்த்துட்ருக்கீங்க? வாட் ஆர் யூ லுக்கிங்? வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? டோன்ட் யூ லிசன், கவனிக்க மாட்டிங்களா? டோன்ட் யூ லிசன். டோன்ட் டூ எனிதிங், எதுவும் செய்ய வேண்டாம். பி காம், பி குவைட், அமைதியாக இருங்க. ஓ மை காட், அடக்கடவுளே. இதெல்லாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வேர்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி புது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப இங்கிலீஷில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.